கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்கு. இங்க பாருங்க, சிக்கன், அப்புறம் இங்கே காய்கறி எல்லாமே ரெடியாக இருக்கு. இப்போ நாங்கள் சிக்கன் செஞ்சு பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். நாங்க ஆனா செய்யறதுக்கு குண்டானா இல்லைங்க, எங்களுக்கு சாப்பாடு குண்டா மட்டும்தான் இருக்கு. அதுலதான் செய்ய போறோம். இப்ப காட்டுறோம் பாருங்க எல்லாத்தையும். பிரியாணி செய்யற குண்டான பாத்தீங்கன்னா இதான் சாப்பாடு குண்டா. இதுல தான் செய்ய போறோம். அரிசி ஊற வச்சிருக்கோம், சிக்கன் இருக்கு, எல்லாமே இருக்கு கைஸ். நம்மள்ட்ட இல்லாத ஐட்டமே இல்லை. வாங்க இப்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த குண்டான்ல எப்படி செய்ய போறோம்னு தெரியல, எப்படியா செஞ்சு சாப்பிட்டுறோம் இன்னைக்கு. பட்டெல்லாம் போட்டு இப்ப கிண்டிக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டிருக்கோம். அளவுலாம் எங்களுக்கு தெரியாது guys, நாங்களே செய்யறோம் சும்மா. இப்ப வெங்காயத்தை போட்டு கிண்டிடுவோம். guys, வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே காட்டுறோம். guys, இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இதை இப்படி வாப்பி கிண்ட முடியலங்க. புகைலாம் மூஞ்சிலே அடிக்கிறீங்க பாருங்க, எவ்வளோ புகைலாம் மூஞ்சிலே அடிக்குதா. அவ்வளோதான். ஜன்னலை திறந்து விட்டுருக்கோம், மூஞ்சி பழிச்சு மிச்சிருக்கா. guys, எப்படியாவது இன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நாள் ஆசை பிரியாணி செய்யணும். இதுதான் எல்லாருக்கும் செஞ்சு சாப்பிடுறோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். பிரியாணி பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்யறது பார்த்தா நாங்களே சாப்பிட மாட்டோம் போல, அதனால் எங்களை பார்த்து யாரும் செய்யாதீங்க. நான் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு நான் மட்டும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா குண்டான்லேருந்து புகையா வருது. என்னடா புகைன்னு பார்த்தா கறி பிடிச்சிங்க உள்ளார வேறு அடி பிடிச்சிருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, கருன்னு நாற்று அடிக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சைஸ் பிரியாணி செஞ்சுட்டு சாப்பிடும்போது சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு ஏதோ ஒரு மாதிரி செஞ்சு உள்ளார வச்சுருக்கோங்க. தண்ணியெலாம் ஊற்றி இப்போ கரெக்டாக வச்சிட்டோம். பட் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ரெடி ஆன உடனே நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு. எங்கள் பிரியாணி நான் செஞ்சாலே நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் 2-3 பேருக்கு கொடுக்க வேண்டியது வேறு இருக்குது. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே கேஸை போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால் கேஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. இது பாருங்க, இப்போ தம் போட்டு கொஞ்சம் நேரம் வைக்க வேண்டியதான். வச்சுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க, ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு இல்லை, சாப்பிட்டு பார்க்கணும் வேறு. கேஸ் லைட்டாக தண்ணி மீறி தான் இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா தட்டில் ரெடியாக இருக்குது. கறியெலாம் வெந்திருக்கான் தெரியல, வெந்திருக்கானே. இங்கே வரணும் வெங்காய பச்சடி பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம். கைஸ் சாப்பிட்ற அளவுக்கு இல்லைனாலும் நல்லா இருக்குங்க, சாப்பிட்ற மாரி இருக்குது. கறியெலாம் நல்லா வெந்திருக்கு. பயங்கரமாக வெந்திருக்கு, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், மறக்காமல் ரூமில். நாங்கள் ட்ரை பண்ணவே இந்த குண்டானில் ட்ரை பண்ணுறாதீங்க, வேறு ஏதாவது பாத்திரம் வாங்கி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குங்க. பாய்.